Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூ நான் பார்க்க இருக்கிற திரைப்படம் காளி வெங்கட், சத்யராஜ், ரோஷினி ஹரிபிரியன் மற்றும் பலர் நடிப்பில் உருவாயிருக்கும் மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெருசாக ஸ்டோரியை ரிவீல் பண்ணாமல் அந்த படத்தோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அது நிச்சயமாக ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணியிருந்தது. படம் மிடில் கிளாஸ் லைஃபை பிரதிபலிக்குது அப்படின்னாலும் அந்த பேட்டர்னும் ஸ்டோரி டெல்லிங் விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆச்சு. ஸோ படம் எப்படி இருந்தது, ஓவராலாக ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது, சொன்னதை எந்தளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க, சிக்கல்கள்லாம் என்ன, இதை தாண்டி இன்னும் கூடுதலாக ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்னென்ன இதெல்லாமே பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வயதான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரான சத்யராஜுக்கு அவங்களோட கேர்டேக்கர் ஒரு சவால் விடுறாங்க. என்ன சவால் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் கதையெல்லாம் விட்டுட்டு கிரவுண்டடான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை பற்றி உங்களால் எழுத முடியுமா, அதாவது சொசைட்டிக்கு ஒரு நல்லதொரு கதையை சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுறாங்க. அதுக்காக சத்யராஜ் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு கேரக்டரோட கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் தான் கண்ணன். காளி வெங்கட் அந்த ரோலை பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவான அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சத்யராஜ். அந்த கதையில் காளி வெங்கட்டுக்கு தன்னோட மகன் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஆட்டோ டிரைவர் அவர். ஸோ தன்னோட குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்திடணும், மகளையும் செட்டில் பண்ணிடணும், மகனையும் செட்டில் பண்ணிடணும், ரொம்ப கடினமாக உழைக்கிறாரு. அவரோட லைஃப்பில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் என்ன, அவரோட ஃபேமிலி அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதில் வர சிக்கல்கள்லாம் என்ன, அது கடைசியில் காளி வெங்கட் வெற்றி பெற்றாரா இல்லையா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கண்ணன் அப்படிங்கிற கதையின் நாயகனாக காளி வெங்கட் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு நிச்சயமாக இது ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னே சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இளம் வயதில் காட்டுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், வயதானதுக்கு அப்புறம் நடக்கிற பெரும்பாலான காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அவரோட அந்த வைராக்கியம், அவரோட அந்த எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட்ஸு, அப்புறம் பசங்க அவங்கள மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஆதங்கம், இது எல்லாத்தையும் சிறப்பாக திரையில கொண்டு வந்திருக்காரு. ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி இருப்பாரோ அதோட பிரதிபலிப்பாக தான் படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக அவரோட நடிப்புக்கு பாராட்டுகள். அவரோட மனைவியாக வர ஷெல்லி அண்ட் மகளாக வர ரோஷினி ஹரிபிரியன் ரெண்டு பேருமே சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஷெல்லிக்கு நிறைய எமோஷனல் காட்சிகளும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படியெல்லாம் துன்பங்களை சந்திக்கிறாங்க, அவங்களோட ரொட்டீன் லைஃப், அவங்களோட லைஃபே எப்படி ஒரு ரொட்டீனாக மாறிடுது, இதெல்லாமே அவங்களோட கேரக்டர் மூலமாக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ரோஷினி ஹரிபிரியனுக்கு ஒரு மாடர்னான கேர்ள், அந்த ஒரு மாதிரியான ஒரு ரோல், அதை அவங்களுமே சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அவங்களுக்கு வர அந்த எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸ், எமோஷனல் ட்ராமா, அதுலேருந்து அவங்க வெளியே வர ட்ரை பண்ணுற விஷயங்கள் அண்ட் குற்ற உணர்வுனால நடக்கிற அடுத்தடுத்த ட்ராமா காட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே நிச்சயமாக அப்ரிசியேஷன். படத்தில் மற்றும் ஒரு முக்கியமான கேரக்டர் தினேஷ், அதாவது காளி வெங்கட்டோட மகன் தினேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் வர விஸ்வா. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக அவருக்கான ஆக்டிங் ப்ரொவஸை காட்டுற மாதிரியான ஸ்கில்ஸ், அந்த காட்டுற மாதிரியான சீன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் அவருக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதில் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. ஒரு இபி ஆஃபீஸ்குள்ளே நடக்கிற அந்த சீக்வன்ஸ் நிச்சயமாக ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனலான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் பச்சுவந்தி பிரேமா அப்படிங்கிற ஒரு பெக்யூலியரான ரோலில் கீதா கைலாசம் நிச்சயமாக அந்த ஒரு சீக்வன்ஸில் அதகலம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அதே மாதிரியான சிமிலர் வைப்ஸ் தர ஒரு கேரக்டரில் விஜய் டிவியோட ராமர் வராரு. அவருமே அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளியில சிறப்பான ஒரு பங்காற்றிருக்காரு. அவரோட கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல சிரிப்பை வரவழைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களையெல்லாம் வழி நடத்தி நமக்கு இந்த கதையை சொல்ற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் கேரக்டர்ல சத்யராஜ் அவர் நரேட் பண்ற விதம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. நிறைய இடங்கள்ல கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுது. நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸையும் தன்னோட நரேஷன் மூலமா உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு மிடில் கிளாஸ் மேனோட ஸ்ட்ரகிள்ஸை ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ல, டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திகேயன் மணி. அந்த நிச்சயமா அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ்க்காகவே அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை ஆரம்பித்த விதம், அந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், படத்தோட பேட்டர்ன் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அடுத்தடுத்த காட்சிகளை அடுக்கின விதம், இதெல்லாமே நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. அது அந்த மொமெண்டமை ஆரம்ப கட்ட காட்சிகளும் சரி, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சரி நல்லாவே கீப் அப் பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். படம் நெடுக்கவே நிறைய காட்சிகளில் எமோஷனலாக நம்மளை சிறு பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இன்னும் ஒரு சில சீக்வன்ஸில் நம்மளை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னா, பாட்டி கேரக்டரை வச்சு வர ஒரு என்டையர் சீக்வன்ஸ் அதுவே தனியாக ஒரு சிறுகதை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுக்க
எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேங்காய் பர்பியெல்லாம் வச்சு அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ஃபுல்லாகவே எழுதப்பட்டிருக்கும். அது எழுதப்பட்ட விதமும் சரி, அதை எனாக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக நம்மளோட அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மெமரிஸை ஸ்டிர் பண்ணுற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸே இருந்தது. இந்த மாதிரியான காட்சிகள் படம் ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை எங்கே வச்சிருக்கு. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ரோஷினி வந்து மேட்ரிமோனியில் பார்த்துட்டு ஒரு பையன் பார்க்க போவாங்க. அந்த என்டையர் சீக்வன்ஸுமே ஒரு சோஷியல் கான்சைன்ஸோட எழுதப்பட்டிருந்தது. அதில் நடித்தவங்களும் சரி, ரோஷினியோட பங்களிப்பும் சரி டோட்டலாகவே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் ஸ்ட்ரெச்சுமே மிடில் கிளாஸ் மேனை அப்படியே ஒரு க்ளோரிஃபை பண்ணி எலிவேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ். அதுவுமே நிச்சயமாக தேட்டரில் எமோஷனல் கனெக்டாக ஒர்க்கான ஒரு சீன் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஷாட் அந்த ஆட்டோ ஓட்டுறப்போ குடும்பத்தோடு அந்த ஆட்டோவில் அவர் போயிட்டு இருக்கிறப்போ அந்த அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அந்த ஷார்ட் டிவிஷன் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. அந்த படம் கன்வே பண்ண வேண்டிய, அந்த ரைட்டிங் கன்வே பண்ண வேண்டிய எமோஷனை விஷுவலாக சிறப்பாக கன்வே பண்ணியிருக்காங்க அந்த சீக்வன்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் என்டர்டெய்னிங்கான சீக்வன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த இபி ஆஃபீஸில் நடக்கிற அந்த அதகலம் நிச்சயமாக அந்த கலவரம் ஃபுல்லாகவே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. அதுவும் அந்த சீனுக்குள்ளே ராமர் அண்டு கீதா கைலாசம் கேரக்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னுமே அது வேற லெவல் என்டர்டெய்னிங்காகவே போயிடுது. அதில் கீதா கைலாசமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அந்த கவுன்சிலர் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அதுக்கு ராமரோட அந்த சப்போர்ட்டும் சரி, நிச்சயமாக ஒரு சாலிடான ஒரு என்டர்டெய்னிங் அப்படின்னே சொல்லலாம். அங்கங்கே எமோஷனல் காட்சிகளில் வசனங்களும் நல்லாவே இருந்தது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் தான் முன்னேற வழி இல்லைன்னு தெரிஞ்சும் தனக்கான அடுத்த ஜென்ரேஷனை எப்படியாவது முன்னேற்றணும் வைராகத்தோட செயல்படுற ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனங்களும் சரி, இடையில கொடுக்கப்பட்டிருக்கிற எமோஷனல் வசனங்களும் சரி நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மற்ற காட்சிகளையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா, அதுலேயும் இந்த மாதிரியான சிறப்பான வசனங்கள் இருந்தால் ஓவராலாகவே இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்த் ஜிகேவோட சினிமோட்டோகிராஃபி, சதீஷ்குமார் சம்சுகியோட எடிட் பேட்டர்ன் ரெண்டுமே டைரக்டரோட விஷனுக்கு ஏபிளாக சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்கன்வென்ஷனான கேமரா மூவ்ஸ் நிறைய இடத்துல தென்படுது. எடிட் பேட்டர்னும் கொஞ்சம் அந்த யூஸ்வலான ட்ரூப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு நார்மலான ஸ்டோரி தான், அது இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைரக்டரோட இன்டென்ஷனுக்கு இவங்க ரெண்டு பேருமே டெக்னிக்கல் வைஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ஜாக்கியும் சரி, மியூசிக் டைரக்டர் கேசி பாலசரங்கனும் சரி படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. பாலசரங்கனோட பாடல்களில் சாண்ட்ரோல்டனோட வைப்ஸ் அங்கங்கே எட்டி பார்க்குது. பட் இந்த படத்துக்கு அது ஒரு பாசிட்டிவாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆரம்பத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் சீக்வன்ஸ் அந்த சத்யராஜ் வந்து நரேட் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பட் அது போக 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 கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சில் அது நம்மளை என்டர்டெயின் பண்ணாலும் போக போக ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக அந்த வாய்ஸ் ஓவர் மாறிடுறது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஷார்ட் காட்டுறாங்க அப்படின்னா அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டைலாக்ல கன்வே பண்ணுறாங்க. அதுதான் நம்ம விஷுவலாக பார்த்துட்டுமே அதையும் இவ்வளோ டைலாக்காக நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஆரம்பத்தில் அது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னா ஒரு கதை சொல்ற யுக்தியா இருந்தாலும் இவ்வளோ டிஸ்கிரிப்டிவா போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நான் குறையா பார்க்குறேன். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அந்த டிராமா இன்னும் எலிவேட் ஆனதுக்கு அப்புறம், பிரச்சனைகள் இன்னும் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் சத்யராஜ் அப்படிங்கிற நரேட்டர் கேரக்டரே நம்ம மறந்துடுறோம். அவர் இல்லாமல் இருந்தால் கூட படத்தில் பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு டைரெக்டாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை அப்படியே டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டர்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. அண்ட் படத்தில் ஹைலைட்டாக சில சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ்ல சிலது குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா. இதை தாண்டி இடையில வர காட்சிகள் எல்லாமே ரொம்ப சுமார் ரகமாக தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கிரின்ஸ்மேட்ரியும் டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னே சொல்லிடலாம். இது எந்த அளவுக்கு ஒரு அடாசிட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல சீன் வந்துட்டு அடுத்து ஒரு சுமாரான சீன் வரணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லேயே இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு. அதை நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். எல்லா காட்சிகளும் நல்லா இருக்கணும்னு இல்லை, பட் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆங்காங்கே சில இடங்கள்ல மிடில் கிளாஸ் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு லெவரேஜ் எடுத்துட்டு ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணி ஃபிக்ஷனலைஸ் பண்ண மாதிரி தான் படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த காட்சிகளையும் இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி முன்னாடி சொன்ன அந்த பாசிட்டிவ் காட்சிகளோட ரியலிஸ்டிக் ஃபீலுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப லெவரேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராமா, ஒரு எமோஷன்ஸ் ஸ்டிர் பண்ணணும்னே எழுதுன மாதிரி தான் சில காட்சிகள் இருக்குது. அது ஒரு மைனஸ். படத்தோட ஓவரால் வேர்டிட் என்ன அப்படின்னா, ரொம்ப யூஸ்வலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை பிரதிபலிக்கிற ஒரு படம் தான். பட் அதோட ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வேறையாக இருக்கிறதுனால படத்தோட ஃப்ளேவரும் மாறி இருக்கு. கொஞ்சம் இடங்கள்ல ஓவர் போர்டு போயிட்டாலும் இந்த படம் ஓரளவு என்டர்டெய்னிங்கான வாட்சா, ஒரு ஃபீல் குட் வாட்சா தான் முடியுது. அதனால இதை வந்து நிச்சயமா ஒரு எபோவ் ஆவரேஜ் ஸ்டஃப் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.